உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கா? என்னோட ஸ்கின் டைப் இது. என்னோட ஸ்கின் கன்சர்ன் இது. ஸோ இதுக்கு எது பெஸ்ட்டா இருக்கும்? எந்த ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணா என்னோட ஃபேஸுக்கு ஜென்டலாவும் இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம, டிசைட் பண்ண முடியாம ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கா? அப்போ நீங்க ரைட்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ நான் இந்த வீடியோல டாப் அண்ட் பெஸ்ட் 5 ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 கேட்டகரியாக டிவைட் பண்ணி அதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் இதை நான் பேசிக்காக நான் பார்த்தேன்னா, இது எல்லாமே ஜென்டலாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். அதுவும் நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், இந்தியன் ஸ்கின் டைப்புக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நான் காமன் கிரவுண்டாக வச்சு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரேண்டமாக ஒரு 5 ஃபேஸ் வாஷ் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஒரு கேட்டகரியிலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 ஃபேஸ் வாஷ். அதில் நான் சிலது வாங்கி பர்சனலாக நான் யூஸ் பண்ணி ஸோ எது பெஸ்ட்டு ஒரு லாங் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் டிசைட் பண்ணி இந்த டாப் 5 பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். So let's get started. Hi. இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் பிரியா. வெல்கம் டு மை சேனல் பிரியா D786. என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட்ஸ், ஹோம் ரெமெடி, DIY, ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் மச் மோர். So if you are interested, subscribe to my channel, which means a lot to me. First பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா, பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஜஸ்ட் சிம்பிளுங்க. நோ நான்சென்ஸ். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட். இதில் நோ ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ், சோப் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அதுதான் எனக்கு ஃபேஸ் வாஷில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இட்ஸ் வெரி ஜென்டல் for everyday use and it is best for all skin type. நீங்கள் ட்ரையாக இருக்கட்டும், ஆயிலியாக இருக்கட்டும், இல்லை காம்பினேஷன் எந்த ஸ்கின் டைப்பாக இருக்கட்டும், எந்த ஃபேஸ் வாஷ் பெஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி திஸ் இஸ் வெரி கிரேட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் தான் ஒரு ஃபேஸ் வாஷை செலக்ட் பண்ணோன்னா ரொம்பவே கஷ்டம். அதுவும் அவங்க எவ்ரிடே யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாகவும் அவங்க ஸ்கின்னுக்கு இருக்கணும்னா இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்பவே சூப்பருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணாமல் நம்ம வாஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த நேச்சுரல் மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். அப்படியே ஓவராக ஸ்ட்ரிப் பண்ணிடாது. ஸோ அதுதான் இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் வெரி அஃபோர்டபுள் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் அண்ட் சேஃப் டு யூஸ் எவ்ரி டே. ஸோ திஸ் இஸ் மை டாப் பிக். இந்த சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷு எப்படி இருக்கும்னா ஜெல் டெக்ஸ்சரு, ரொம்ப லைட் வெயிட்டு. இது என்னென்னா நீங்கள் கொஞ்சமாக தான் எடுக்கணும், ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க. இவ்வளோ எடுத்தாலே போதும். இந்த சைஸ் போதும் என்டையர் ஃபேஸ்க்கு. பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஜெல் மாதிரி. ஸோ இது நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெட் ஃபேஸில் நல்லாவே டீசெண்டாக லேதர் ஆகும், சூப்பராக க்ளீன் பண்ணும். அதே சமயத்தில் மாய்ஸ்சரையும் கம்ப்ளீட்டாக எடுக்காமல் நல்லா ஜென்டலாகவும் இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அடுத்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கன்சர்ன், அதுவும் ஃபேஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அண்ட் காமன் ஸ்கின் கன்சர்ன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுனால ஆக்னி பிம்பிள்ஸ் வந்துடுமோ, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் ஆக்டிவாக இருந்தால் எந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு நம்பர் 1 கன்சர்னு ஸ்கின்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் பெஸ்ட் ஃபார் தட். ஸோ பீப்புள் ஹூ ஹாவ் ஆக்னி பிம்பிள்ஸ், இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு, ஈஸியாக உங்களுக்கு ஆக்னி பிம்பிள்ஸ் வந்துடும். இல்லை இஃப் யூ ஆர் ஹேவிங் ஆயிலி ஸ்கின், ஸோ இவங்க எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் பெஸ்ட்டு. இது டெர்மாக்கோ 2.5% பென்சோலேட் பெராக்சைடு இது. ஸோ இது ஃபேஸ் வாஷ் பெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் 2.5% இருந்தாலுமே
வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆக்னே பிம்பிள்ஸ்க்கெலாம் தான் இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு, இந்த பென்சோ பெராக்சைடு. ஸோ இந்த இருந்து கூட உங்கள் ஸ்கின்னு வந்து ரொம்ப ஜென்டலாகவும் ரொம்ப வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஃப்ளேக்கியாக ட்ரையாகவும் ஃபீல் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி 2.5% வச்சுருக்கிற ஃபேஸ் வாஷ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா ஆக்னி பிம்பிள்ஸ்க்கெலாம் ஓகே, பட் ஆனால் ஸ்கின் வந்து ஜென்ரலாக ரொம்ப ஃப்ளேக்கியாகவும் ட்ரையாகவும் ஸ்ட்ரெச்சியாகவும் ஃபீல் ஆகும். பட் அதெல்லாம் இதில் இல்லவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் செரமைடும் கிறிசலினும் கலந்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இல்லாமல் ஜென்டலாகவும் இருக்குது ஸ்கின்னுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2.5% பென்சோலிக் பெராக்சைடு, இது வந்து ஆக்சுவலாக டு கில் த ஆக்னி பிம்பிள்ஸ் காசிங் பாக்டீரியா. ஓகேங்களா, இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் இது ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு அண்ட் ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு ஆக்னி இருந்தாலுமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் இட் டூரிங் நைட் டைம். ஸோ நாளைக்கு வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் இதை வந்து நைட் டைமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இல்லை வெளியேருந்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தருவாக க்ளீன் பண்ணிங்கன்னா ஸோ எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்காது. உங்கள் ஸ்கின்னை வந்து வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர், நாட் டூ திக்கு, நல்லாவே டீசெண்டாக லேதர் ஆகும். இது வந்து பம்ப் இதில் வருது, இதுதான் இருக்கும். ரொம்ப வாட்டரியாகவும் கிடையாது, ரொம்ப திக்கும் கிடையாது. ஓகேங்களா, கன்சிஸ்டண்ட்டு. ஸோ இது வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஆக்னி காசிங் பாக்டீரியா வந்து இதை வந்து கில் பண்ணும் நல்லாவே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்ஸையும் வந்து அன்க்ளாக் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபர்தராக இந்த இன்ஃபெக்ஷனு இல்லை புதுசாக ஏதோ ஆக்னியெல்லாம் வராமையும் இது தடுக்கும். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீனாக மட்டும் நம்ம ஃபேஸை வைக்காமல் ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த கிளென்சர் வந்து சூப்பராகவே வேலை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா செரவி ஃபர்மிங் கிளென்சர். ஓகேங்களா, இதுவுமே ஒரு லைட்டு ஜெல் டெக்ஸ்சர் தான். ஸோ இது வந்து உங்களுக்கும் நல்லா டீசெண்டாக லேதர் ஆகி சூப்பர் க்ளீனாக வந்து உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணும். பட் அதே சமயத்தில் அந்த ஒரு நேச்சுரல் ஹைட்ரேஷனையும் ஸ்ட்ரிப் பண்ணாமல் அது அப்படியே இருக்கிறதுனால ஒரு அந்த நேச்சுரலான க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கும். ஸோ இதுக்கு அந்த ஒரு க்ளோ வேணும்னா இந்த கிளென்சர் வந்து ரொம்பவே சூப்பருங்க. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 எசென்ஷியல் செரமைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நயசினமைடும் இருக்கும். அதனால தான் அந்த க்ளோ அந்த பிரைட்னஸ் ரெண்டுமே வந்து இது யூஸ் பண்ணும்போது ஒரு லாங் ரன்னில் நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்டில் அண்ட் எஃபெக்டிவ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்புமே இது யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் கிரேட் ஃபார் நார்மல், அப்புறம் காம்பினேஷன் ஸ்கின் டைப் அண்ட் ஆயிலி ஸ்கின் டைப். ஆக்சுவலாக உங்கள் ஸ்கின் ட்ரை இல்லை வெரி ட்ரைன்னா இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் வெயிட். இது வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வரும். இதோட பெரிய சைஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் லாக் தான். ஸோ ஜெல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வாட்ரியாகவும் இருக்காது, ரொம்ப திக்கும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நயசினமைடு இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ஸ்கின்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இதில் அந்த செரமைட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ஹைட்ரேஷன் கொடுத்து ஒரு ஸ்கின்ல ஒரு க்ளோ தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்கள் ஸ்கின் பேரியரையுமே நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா இதுவுமே செரவி பிராண்டில் தான். நம்ம முதல்ல பார்த்தது வந்து ஃபர்மிங் கிளென்சர் இல்லையா, இது வந்து ஹைட்ரேட்டிங் கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் வந்து பெஸ்ட் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா வெரி ட்ரை டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னு அவங்களுக்கு, அப்புறம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, அப்புறம் வந்து எக்ஸிமா ப்ரோன் ஸ்கின்னு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிளென்சர் வந்து சூப்பராக வேலை செய்யும். ஜென்டில்
அதே சமயத்தில் நல்லாவும் உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 எசென்ஷியல் செரமைட்ஸ் வந்து இதில் இருக்குது. ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸும் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் பேரியரை வந்து நல்லாவே இந்த கிளென்சர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த செரவி பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோ நான்சென்ஸ் ஃபார்முலா தான். ஸோ இது வந்து க்ளீன், காம் அண்ட் கம்ஃபர்டபுள் ஹைட்ரேஷன் உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். லாஸ்ட்டு கிளென்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து டீப் கிளென்சிங், டீப் போஸ் கிளென்சிங் கிளென்சர் மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் டெர்மாக்கோலேருந்து 2% சல்சிலிக் ஆசிட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2% சல்சிலிக் ஆசிட் இருக்குது, 2% வந்து நயாசினமைட் இருக்குது இதில். ஸோ சல்சிலிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து பிஹெச்ஏ, அதாவது பீட்டா ஹைட்ராக்சி ஆசிடு. ஸோ அதனால் வந்து அதை போஸ்க்குள்ளே டீப்பாக போய் க்ளீன் பண்ணும். அதனால தான் அது டீப் கிளென்சர் கேட்டகரியில் வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா வந்து உங்களுக்கு போஸ்லாம் க்ளாக் ஆகிருந்துச்சுன்னா அன்க்ளாக் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஆக்னி வராது. ஸோ இது வந்து ரொம்ப டீப் கிளென்சிங்க்கு பெஸ்ட்டு. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு, ஆக்னி இருந்தாலும் ஓகே, இல்லை ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு, இவங்களுக்கெல்லாமே இது ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும். அது வந்து ஐ வில் சஜஸ்ட் வந்து நைட் டைமு, இல்லை நீங்கள் ஈவினிங்கு வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் இதை போட்டோம் வாஷ் பண்ணால் உங்கள் ஸ்கின் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நயாசினமைட் 2% இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரைட்டனிங் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின் பேரியருமே நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து சல்சிலிக் ஆசிட் 2% இருந்தாலும் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஓவராக மாய்ஸ்சரை ஸ்ட்ரிப் பண்ணாமல் அந்த நேச்சுரல் மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணி அதே சமயத்தில் டீப்பாக உங்களோட போர்ஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான கிளென்சர் இது. இது வந்து டியூப்பில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் டைப்பு தான், டிரான்ஸ்பரண்ட்டு. ரொம்ப ரன்னியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் திக்காகவும் கிடையாது ஜெல்லு. ஸோ இதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இட் வில் ரிமூவ் ஆல் த எக்ஸஸ் ஆயில், டர்ட்டு, அந்த போஸ்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணும். இது வந்து டு ரெடியூஸ் த ஆக்னி. ஃபர்மிங்கும் வந்து நல்லாவே டீசெண்டாக லேதரிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் ஆக்சுவலி ஃபார் ஆக்னி ப்ரான் ஸ்கின், ஆக்டிவ் ஆக்னி, இல்லைன்னா வெரி வெரி ஆயிலி ஸ்கின், உங்கள் எல்லாருக்குமே திஸ் இஸ் வெரி கிரேட் ஆப்ஷன். நம்ம டாப் 5 பெஸ்ட் கிளென்சரு, எல்லா ஸ்கின் டைப்பு, எல்லா ஸ்கின் கன்சர்ன் எல்லாமே கவர் பண்ணி நான் சஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் இன்னும் ஒன்று இருக்குது, போனஸ் கிளென்சர் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தான் கிளென்சிங். நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணி நம்ம கிளென்சிங் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ஒரு கொரியன் ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணோன்னு பார்த்தேன். ஸோ தட் இஸ் வை திஸ் ரெக்கமெண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ரெக்ஸ் பிராண்டு. இது வந்து லோ பிஹெச் குட் மார்னிங் ஜெல் கிளென்சர். ஸோ பேர்லேயே குட் மார்னிங் இருக்குது. ஸோ இது வந்து மார்னிங் யூஸ் பண்ண சூப்பர். ஸோ இது வந்து லோ பிஹெச் சொன்னதுனால நம்ம பிஹெச் பேலன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண 5.5க்கு. ஸோ இது வந்து ஜென்டலாக நல்லா டீப்பாகவும் கிளென்சிங் பண்ணாலும் அதே சமயத்தில் ஹைட்ரேஷனுமே நல்லா நம்ம ஸ்கின்னில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்கின் பேரியர். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கின் பேரியரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது இல்லாமல் இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த எக்ஸஸ் ஆயில். அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணோம். அது இல்லாமல் நம்ம போஸையும் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக இருந்தோம். இது வந்து ரெட்னஸ், இரிட்டேஷன் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கொடுக்கவே கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் KA Beauty.
நம்ம ஒரு போனஸ் டிப் கொடுக்குறேன். இது என்னோட பர்சனல் சஜஷன். இதுலேருந்து நீங்கள் ஒரு 2 கிளென்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஜென்டல் அண்ட் எவ்ரிடே கிளென்சராக நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஆக்டிவ்ஸ் வச்சுருக்க கிளென்சர். ஸோ அது வந்து நீங்கள் வெரி ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்ரிடே நைட் டைம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆக்னி ப்ரான் ஸ்கின்னாக இருந்தாலும் நைட் டைம் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ட்ரை சென்சிட்டிவ்னா வீக்லி டுவைஸ் ஆர் ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவ் விச்சஸ் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டோட்டலாக வந்து 6 கிளென்சர் கவர் பண்ணிட்டோம். டாப் 5 இருந்தாலும் ப்ளஸ் கொரியன் கிளென்சரும் ஒன்று நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அது ஒரு போனஸ் கிளென்சராக. ஸோ இது எல்லாமே நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்பு டிஃப்ரெண்ட் ஸ்கின் கன்சன்ட்டாக வச்சு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ அ பிக் தம்ஸ் அப். அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணணும்னு. And don't forget to subscribe to my channel, which means a lot to me.